Welcome to my channel Sense World. India vs நியூசிலாந்து செகண்ட் T20. என்னங்க வழக்கம் போல் டாஸ் போட்டாங்கங்க. போடும்போது நம்ம ஸ்கை டாஸை பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஓகே ஃபீல்டிங் பண்ணலாம், நீங்கள் வாங்கப்பா பேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நியூசிலாண்டை கூப்பிட்ட அவங்க வந்தாங்க. வந்த வேகத்தில் ட்ரெயின் வந்தே பாரத் மாதிரி வேகமாக போக ஆரம்பிச்சிங்க. 43க்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற இடத்துல தாங்க போய் ஒரு விக்கெட்டு ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்தோம். வந்தே பாரத் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுனா 2 பேர் யாரெல்லாம்னா கான்வி ப்ளஸ் சைம்ஃபட்டுங்க. எப்போங்க விக்கெட் விழும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுத்தாருங்க. அப்போ நம்மளோட ஸ்கோர் 43க்கு 1 இருந்துச்சுங்க. அடுத்த ஓவர் நீ மட்டுமா விக்கெட் எடுப்பேன் நானும் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வருண் சக்கரவர்த்தி வந்து அடுத்த விக்கெட்டு அதே ஒரு ரன் கூட கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் எடுத்துட்டாருங்க. 43க்கு 2ங்க. அப்புறமா பவர் பிளேயோட கடைசி ஓவரை வந்து கிழிச்சு தொங்க விட்டுட்டாருங்க. யார் நம்ம ரவீந்திரா 6+4+6ங்கிற மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அவரையும் பிடிச்சி என்னடா பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும்போது கூட யாருங்க கை கோர்த்தது, நம்ம ஃபிலிப்ஸு கை கோர்த்தாங்க. 2 பேரோட பார்ட்னர்ஷிப் 50 ரனுக்கு மேலே போயிடுச்சுங்க. ஐயோ நம்ம இனி என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பால் எடுத்தாருங்க நம்ம ஹார்திக். எடுத்த ஃப்ளோயில் போய் 98க்கு 3ங்கிற மாதிரி ஃபிலிப்ஸோட விக்கெட்டையும் தூக்கிட்டாருங்க. அடுத்து வர பேட்ஸ்மேன் யாரப்பா அப்படின்னு எட்டி பார்க்கும்போது வந்தாருங்க நம்ம மொட்டை பையன் கெட்ட பையன் மிச்சல். ஐயையோ இந்த ஆள் தானே நம்ம கையிலேருந்து மொத்தமாக ஓடிய சீரிஸே பிடுங்கி அவங்க கையில் கொடுத்தது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பரவாயில்லங்க. இன்றைக்கி ரொம்ப எல்லாம் பேட்டிங்கில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லைங்க. அவரோட விக்கெட்டை நம்மால் தூக்கிட்டாருங்க தூபி. 2 மேட்ச் அவர் அம்மா பிள்ளைங்கிற மாதிரி வந்துட்டுருக்காருங்க. ஆக்சுவலாக அவர் அம்மா பிள்ளை இல்லைங்க, ஆறுசாமி. இன்னைக்கு இந்த விக்கெட்டை எடுத்து நம்ம எல்லாருக்கும் செல்ல பிள்ளை ஆயிட்டாருங்க. 16வது ஓவர் நமக்கு ஒரு நல்ல ஓவராக இருந்துச்சுங்க. சிங்கு அதை அழகாக நமக்கு பக்கம் கொண்டு வந்துட்டாருங்க. ஒரு 4 ரன் மட்டும்தாங்க கொடுத்துருந்தார். 2 ஓவர் இவரோட ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸுமே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சுங்க. இந்த ஓவர் அவர் சூப்பராக போட்டாருங்க அவரோட பவுலிங்கு. அதோட விடலைங்க. அதுக்கப்புறமான 3 ஓவரும் நம்ம பக்கம் வந்துடும். நம்ம ஒரு 200 கொடுக்காம ஒரு 190 நிப்பாட்டிருக்கோன்னு பார்க்குற டைமில் அவங்களோட கேப்டன் ஒரு கேப்டன்ஸ் நாக்கோன்னு சூப்பராக போட்டாருங்க. அப்புறம் என்னாச்சு, கடைசி ஓவர் யார்டா 50 அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீயா நானா காம்படிஷன் யாருக்கெல்லாம் போச்சுன்னா சேட்னருக்கு போச்சு, நம்ம சிங்குக்கும் போச்சுங்க. கடைசியில் 50 அடித்தது என்னமோ நம்ம சிங்கு தாங்க. நியூசிலாந்து 20 ஓவர் முடிவில் 208க்கு 6 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடித்தாங்க. நியூசிலாந்து சார்பாக அதிகபட்ச ரன் அவங்களோட கேப்டன் சேட்னர் பேட்டில் இருந்து வந்துச்சு. 209 ரன் இலக்கோட நம்ம பசங்க சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 2 பேரும் அவங்க பேட்டிங்கை ஸ்டார்ட் மட்டும்தாங்க பண்ணாங்க. அப்படியே அவுட் ஆகி போயிட்டாங்க 2 பேரும். ஃபஸ்ட்டு சாம்சங் அவுட்டாக பின்னாலே கோல்டன் டக் ஆனார் நம்ம அபிஷேக் சர்மா. லாஸ்ட் மேட்ச் ஹீரோ, இந்த மேட்ச் 0 ஆயிட்டாருங்க. அப்போ அவ்வளோதானா, இந்த மேட்ச் டார்கெட் வேறு இமாலய டார்கெட் ஆச்சே. இதுதாங்க இந்தியன் ஃபேன்ஸோட மனநிலை. அப்புறமா கைகோர்த்த ஈஷான் கிஷன் ஸ்கை நாங்கள் இருக்கோம் டிவி ஆஃப் பண்ணிடாதீங்க மாதிரி என்ன அடி. அதுலேயும் இஷான் கிஷன் நம்ம பேக்கெட் டைனமோ இருக்காரே 6-4 கிரவுண்டை சுற்றி காமிச்சாருங்க. 72 ரன் 32 பால் அடிச்சு 11 4 4 6 அந்த நிலைமையில இருக்கும்போது அவுட் ஆயிட்டாருங்க. இவரோட விக்கெட்டை தூக்குனது சவுதி தாங்க, வேற யாருங்க. சரி இருப்பா, அதுக்கப்புறம் யார் கிரவுண்டுக்கு வரா அப்படின்னு நம்ம எட்டி பார்க்கும்போது நம்ம ஆறுசாமி என்ட்ரி. நானும் இருக்கேன், நானும் நல்ல பேட்ஸ்மேன் தான் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவரும் கொடுத்தாருங்க. பேட்டிங் அப்படியே போயிட்டுருக்கும்போது 14வது ஓவரு என்னடா நடக்க போகுதுன்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கை பேட்டிங் அடிக்க பால் நேர மேலே போக கீழே சேட்னர் அதை பிடிக்கிறேங்கிற மாதிரி போய் விட்டுட்டாருங்க. அந்த ஓவர் ஃபுல்லாக கிளி தாங்க. அவங்க ஃபீல்டிங் எவ்வளோ சொதப்ப முடியுமோ சொதப்பிட்டாங்கங்க. நியூசிலாந்து டீமடா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாப்பா நாங்கள் தான்ப்பா, யானைக்கும் ஒரு நாள் அடி சறுக்கும், இன்னைக்கு சறுக்கிடுச்சுங்கிற மாதிரி அவங்களோட ஃபீல்டிங் இருந்துச்சுங்க. 15.2 ஓவரில் நம்ம பசங்க இது இமாலய இலக்கெல்லாம் இல்லைங்க, இது சாதாரண பாறைங்க, நாங்கள் அதில் ஈஸியாக ஏறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மேட்சை முடிச்சிட்டாங்க. நம்ம இந்தியா சார்பில் ஸ்கை 80 ரன் அடிச்சாருங்க. அப்புறம் என்ன, ஆறுசாமி ஈஷான் கிஷன் எல்லாரோட தயவோடையும் நம்ம மேட்சை வின் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு
3 மேட்ச் இருக்குது இந்த சீரீஸில். ஏதாச்சும் ஒரு மேட்ச் வின் பண்ணாலே நம்ம சீரீஸை வின் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு ஒரு பேராசைங்க, ஒரு மேட்ச் இல்லைங்க 3 மேட்சையும் வின் பண்ணி சீரீஸை அப்படியே சும்மா கையில் தூக்கி சாப்பிட்ருவோம். ஓகேங்க, டாட்டா, பாய் பாய். அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம். இன்னைக்கு மேட்ச்